வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான போத்தல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். போத்தல்னா ஆடுன்னு அர்த்தம். இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு சூப்பரான மெசேஜையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது கல்வி எவ்வளவு முக்கியன்றத பத்தி தான் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கங்காச்சாரின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. பட்டேல்னு ஒருத்தரோட ஆட்கள் தான் கங்காச்சாரியா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நிமிந்து பார்க்காத குனின்ற மாதிரி பட்டேல் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே ஹீரோ நிமிந்து தான் பாக்குறாரு. இவன் கையை இழுத்து புடிங்கடான்ற மாதிரி பட்டேல் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு ஜூஸ் இவரோட கண்ணுல ஊத்துறாரு. அப்படி ஊத்துனா கண்ணு தெரியாம போயிடும் போல. இப்ப பார்வை தெரியுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவருக்கு பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது. பலி கொடுக்கறதுக்காக ஒரு ஆட்டை நேர்ந்து விட்டுருப்பாங்க. அந்த ஆட்டை ஹீரோ தொலைச்சிருப்பாரு. கண்டிப்பா அந்த ஆடு உனக்கு கிடைக்காது, அதுக்கு பதிலா உன்னோட பொண்ணை தான் பலி கொடுக்க போறேன், நீ முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி பட்டேல் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆட்களை விட்டுட்டு தான் போயிருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ஆட்கள் கூட தடுத்து சண்டை போடுறாரு. கண் பார்வை சரியா தெரியல, இருந்தாலுமே குத்து மதிப்பா இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சு வச்சிருக்க எல்லா ஆட்களையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவன் வேற பொண்ணை கொல்லுவன்ற மாதிரி சொல்லிட்டு போனால, எப்படியாவது பொண்ணை காப்பாத்தணும்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா இவரோட ஊரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் ஹீரோவோட பிளாஷ்பேக் என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப 70sல நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் ஒய்ஃபுக்கு பிரசவம் ஆகிறதுனால வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பாட்டி பிரசவம் எல்லாம் பார்த்து முடிச்சிடுறாங்க. 2 குழந்தை பிறந்திருக்கு, 2 ஆண் குழந்தை அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆனா உன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அப்பா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. அப்ப குழந்தைங்கள இதுக்கப்புறம் நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆடு மேய்க்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட நேர்ந்து விடுறதுக்காக சில ஆடெல்லாம் வளர்க்க சொல்லி தருவாங்க. இந்த ஊருக்குள்ள அடிக்கடி ஏதாவது வைரஸ் பரவல் வந்துகிட்டே இருக்கு. இதனால கொத்து கொத்தா மக்கள் இறந்து போறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் காளியம்மான்ற ஒரு தெய்வத்தை தான் வேண்டுவாங்க. அந்த தெய்வத்துக்கு வெட்டுறதுக்காக தான் ஆடுகள் எல்லாம் நேர்ந்து விட்டுட்டு இருக்காங்க. நிறைய சாவுகள் நடக்குது. இத பாக்குற அப்பாவுமே ஃபீல் பண்றாரு. பசங்க 2 பேரை நல்லபடியா பாத்துக்கணும்னு யோசிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா நீச்சல்லாம் சொல்லி தருவாங்கல்ல, அப்பா இவங்க 2 பேருக்குமே நீச்சல் சொல்லி தரணும்னு நினைக்கிறாரு. இடுப்புல ஒரு இதை கட்டி விட்டுறாரு. அதனால அவங்க மூழ்க வாய்ப்பு இல்ல. இப்ப 2 பேருமே தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆடு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்பாவும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாரு. ஒரு மிருகம் ஆடு அட்டாக் பண்ணிருந்த போல. இவருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. ஒரு பையன் மட்டும் அப்பாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மேல வந்துடுறான். இப்ப காயப்பட்ட ஆடை இவங்க 2 பேருமே சேர்ந்து சரி பண்ணிடுறாங்க. இன்னொன்னு பையன் உடம்புல கட்டி விட்டாரு பாத்தீங்களா, அது கலண்டு விழுந்துருது. அந்த பையன் தத்தளிச்சிட்டு இருக்கான். இதை இவங்க கவனிக்காம அந்த இடத்துல இருக்காங்க. கொஞ்சம் லேட்டா தான் இந்த இடத்துல பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா இவரோட ஒரு பையன் இறந்து போயிடுறான். இது அப்பாவால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இந்த கிணத்துல வேலை நடக்குது, நாங்க அடியில கயர்லாம் கொடுத்து வச்சிருக்கோம், யாரும் குளிக்காதீங்க அப்படின்ற மாதிரி போர்டு வைக்கப்பட்டிருக்கு. அப்பாக்கு படிக்க தெரியாது, அதனால தான் பசங்களை விளையாட விட்டுருப்பாரு. இப்ப அநியாயமா ஒரு பையனோட உயிர் போயிருது. இவருமே பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் வெட்டணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஆட்டெல்லாம் அப்பா கிட்ட தான் விடுவாங்க. அப்பதான் வளர்ப்பாரு. எதுக்காக உங்க கிட்ட வெட்டுறாங்க, எதுக்காக வெட்டணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பையன் கேள்வி கேட்கிறான். அப்பாவும் இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் மொத்தமா இறந்து போவாங்க. அப்ப காளி அம்மா கிட்ட தான் இவங்க வேண்டியிருப்பாங்க. பலிலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இறப்பு குறைஞ்சிருக்கும். அதனால அடிக்கடி வெட்டுவாங்க. அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா இந்த இடத்துல சொல்றாரு. இந்த கிராமத்துல நிறைய சாவு நடந்துகிட்டே இருக்குல்ல, ஒரு அரசு அதிகாரி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க எல்லாரும் உடம்புல இருந்தும் பிளட் எடுத்து செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப எல்லார்கிட்ட இருந்தும் பிளட் சாம்பிள் எடுத்துடுறாரு. போற வழியில தான் ஹீரோவோட அப்பாவை பாக்குறாரு. ஹீரோவோட அப்பா பையன் இறந்து போயிருக்கான்ல, அதை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. யோ, அங்கதான் போர்டு வச்சாங்கல்ல, அதை பார்க்காம அந்த இடத்துக்கு பசங்களை கூட்டு போனியான்ற மாதிரி திட்டுறாரு. படிக்காததுனால தான் இந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்ணிருக்க, உன் பசங்களையாவது படிக்க வைக்க போறியா இல்ல ஒன்ன மாதிரியே தான் மாத்த போறியான்னு கேக்குறாரு. இதனால அப்பாக்கு பையனை படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி தோணுது. இப்ப பையனை படிக்க வைக்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருக்க சாரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த சார் வேற கேஸ்ட சேர்ந்தவரு. இவரை பக்கத்துல கூட சேர்க்க மாட்டாரு. தள்ளி போன்ற மாதிரி உள்ள கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிடுறாரு. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டா தான் வெளியே வராரு. அது வரைக்கும் ஹீரோவோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார் கிளாஸ் எடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பட்டேல் பர்மிஷன் தந்தா தான் கிளாஸ் எடுப்பேன், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பையனும் பட்டேல் யாருன்ற மாதிரி கேக்குறான். அப்பவும் பட்டேலை பத்தி சொல்றாரு. பட்டேல் குடும்பம் தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாங்க. யாரு பலி கொடுக்கறதுக்காக வந்தாலும் சரி, ஆடு இருக்குல்ல தலையாட்டி பர்மிஷன் தந்துரும். ஆனா பட்டேல் குடும்பத்துல யாரு வந்தாலும் ஆடு தலையே ஆட்ட மாட்டேங்குது. அதனால கடவுளுக்கு பட்டேலை பிடிக்கல போல அப்படின்ற மாதிரிலாம் ஊர் மக்கள் பேசுறாங்க. இதை நினைச்சு பட்டேல் ரொம்ப கோவத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. ஊர்ல இருக்க எல்லாருமே அவங்க பசங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இத பத்தி பட்டேல் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி பட்டேல் சொல்லிடுறாரு. பட்டேலோட பசங்களை மட்டும்தான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. பட்டேலுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணுன்றதுனால அவ படிக்க வேணான்ற மாதிரி வீட்லயே தான் வச்சிருக்காரு.
ஏன் பொண்ணு படிக்கூடாது, பொண்ணை படிக்க அனுப்பலான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃப் மேல கோவப்படுறாரு. இப்ப ஒய்ஃபை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்து அவங்க உடம்புல சூட வச்சிடுறாரு. இப்பதான் சில விஷயங்களை இந்த இடத்துல இவர் சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் அவரோட கைக்குள்ள வச்சிருப்பாரு. அப்பாவோட முகத்தை பார்த்து கூட யாருமே பேச மாட்டாங்க, தலையை தொங்க போட்டு தான் பேசுவாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊருக்கு ஒரு சார் வந்திருப்பாரு. அந்த சார் டீச்சரா தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் மாத்த ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பா மேல இருக்க மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கும். அப்பா கிட்டயே ரொம்ப சகஜமாலாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க படிச்சாங்கன்னா நம்மளால அதிகாரம் பண்ண முடியாது, நம்ம எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு பிறந்ததும் பெண் குழந்தையா பிறந்திருக்கும். பையன் பிறக்கிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது, பையனை பிறக்க வச்சு அவனை நல்லா படிக்க வைக்கணும், நம்ம பையன் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹீரோவோட அப்பா இருக்காருல, இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. நீங்க தான் அந்த டீச்சர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட்டேல் இருக்காருல, நீ போய் அந்த ஆட்டுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு வான்ற மாதிரி பையனை இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. பையனுமே ஆட்டுக்கு தண்ணியை தெளிக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறான். என்கிட்ட வந்தே படிக்கணும்னு கேக்குறியான்ற மாதிரி அப்பாவை போட்டு இவன் அடிக்கிறான். பட்டேலோட ஒய்ஃபும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறி பட்டேல் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவோட அப்பா இறந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாத்துடுறாரு. இவன் தான் அப்பாவை கொண்டான்றது ஹீரோக்கு நல்லா தெரியுது. இவன் இருக்கான்ல, எனக்கு சாமி வந்துருச்சுன்ற மாதிரி ஊர் முழுக்க சொல்லு, நான் ஊர் மக்கள் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவன் இருக்கான்ல, காளியம்மா உடம்புக்குள்ள வந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். ஊர் மக்களும் சாமி தான் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எனக்கு வேண்டியதை நீங்க சரியா செய்ய மாட்டீங்க, அதனாலதான் இந்த ஊர்ல தொடர்ச்சியா சாவெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப கூட பாருங்க, ஒருத்தன் ரத்தம் கக்கி செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பாவை காட்டுறாரு. இவன் தான் கொலை பண்ணிருப்பான், ஆனா மக்கள் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். மக்களுமே கடவுளை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஆட்டை பக்கத்துல கொண்டு வந்து வெட்டலான்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆடு பர்மிஷன் தரணும்ல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பர்மிஷன் எப்படியாவது தந்துடணும்ன்ற மாதிரி பட்டேலும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆடு இருக்குல்ல, தலையை ஆட்டிருது. கடவுள் கேட்டோன்னு ஆடும் ஏத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல பலி மாதிரிலாம் தராங்க. இவனையும் கடவுளா ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் போத்தல்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காருல, எப்படியாவது நம்ம பொண்ணை காப்பாத்தணும்ன்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பிளாஷ்பேக்க நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஃப்ராடுன்றது ஹீரோக்கு தான் தெரியும். மத்தவங்க எல்லாம் கடவுள் மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் அடிக்கடி சாமி வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா மக்கள் எல்லாருமே ஹீரோவை முட்டாள் முட்டாள்னு சொல்றாங்க. இவன் பைத்தியம்ன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் நடிச்சிட்டு இருக்கான்றத ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தமா ஹீரோவால ப்ரூவ் பண்ண முடியல. இப்பதான் அரசு அதிகாரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. காலரா நோய் தான் இங்க பரவிட்டு இருக்கு, மக்கள் கிட்ட விழிப்புணர்வு போஸ்டரை தந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. நீ மக்கள் கிட்ட பேசலாம் கூடாது, பேம்ப்ளேட்டை மட்டும் தான் தரணும்ன்ற மாதிரி பட்டேல் சொல்றாரு. இந்த அரசு அதிகாரியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஊருக்கு வந்தவர் பேம்ப்ளேட்டை தராரு. என்ன வியாதி பரவுது அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் கேட்கிறாங்க. அதெல்லாம் இந்த பேப்பர்ல இருக்கு, படிச்சுக்கோங்கன்ற மாதிரி தந்துட்டு இவர் கிளம்பிடுறாரு. பட்டேல் சொன்னதுனால தான் இந்த மாதிரி கிளம்பிடுறாரு. மக்கள் யாருக்குமே படிக்க தெரியாது இல்ல, அந்த பேப்பர் எல்லாம் கசக்கி போட்டுட்டு இருக்காங்க. என் அப்பா படிக்க வச்சிருந்தாருன்னா நான் இதை படிச்சிருப்பேன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப எதிர பட்டேலும் ஆளுங்களும் வந்துடுறாங்க. தலையை தொங்க போடுன்னு சொல்றாரு. ஆனா இவன் நிமிந்து பார்த்துட்டு இருக்கான். நீ அடங்க மாட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கோவப்பட்டதுனால இவனை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிக்கிறாரு. இவன் அப்ப கூட சரி அவரை நிமிந்து தான் பாக்குறான், குனியவே மாட்டான். இப்ப பட்டேலும் அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இத நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு முன் வர மாட்டாங்க. அப்பதான் அண்ணன் கூட சைக்கிள்ல ஒரு பொண்ணு வராங்க. அண்ணன் சைக்கிளை நிறுத்துன்ற மாதிரி வேகமா ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. இவரோட காதுல என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்றத நான் நம்புறேன், அந்த பட்டேல் ஏமாத்த தான் செய்யறான், எனக்கும் தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அண்ணன் கூட சைக்கிள்ல ஏறி இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பொண்ணு பேசினது இவரோட காதுல விழுந்ததுல யார் அந்த பொண்ணுன்னு பாக்குறாரு. இந்த ஊர்ல யாருமே என்ன நம்பல, அவன் மட்டும் தான் என்ன நம்புறா, நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன் பைத்தியம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவன் பைத்தியம்லாம் கிடையாது, தெளிவானவன் தான், நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காருல, உங்க துணியை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ, இதை தரதுக்காக தான் கூப்பிட்டியான்ற மாதிரி கையில இருந்து துணியை வாங்கிடுறாங்க. இதுக்காக மட்டும் இல்லங்க, பேசணும்ன்ற மாதிரி வராரு. ஆனா இவங்க பேசாம சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க துணியை பார்த்துக்கிட்டே வெக்கப்பட்டு இருக்காங்க. இதை அண்ணன் கவனிக்கிறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறாரு. அவனை லவ் பண்றா, அதுதான் விஷயம்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. எது அவனை போய் லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி அண்ணனும் இந்த இடத்துல லைட்டா கோவப்படுறாரு. அண்ணன் எப்பவுமே சரக்க பயங்கரமா அடிப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்திலே தான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் மட்டையாயிடுறாரு. அதனால ஹீரோனும் இந்த இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அண்ணனோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்கள தப்பாலாம் டச் பண்றாரு. அவருக்கு ஹீரோயின் மேல ஒரு ஆசை இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோனும் அண்ணனை தூக்குறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நானும் தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லி சிரிக்கிறாரு. இவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ இருக்காருல, தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்றாரு.
இப்ப கைத்தாங்களா அண்ணனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் அண்ணன் தெளிவாயிட்டா உன்னை பார்த்து கோவப்படுவாரு, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. உங்க பேரை சொல்லுங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. பேரெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கோ, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மறுநாள் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லட்டெல்லாம் தராங்க. ஏதிரி லட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் புஜ்ஜிமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோயின் பேரு புஜ்ஜிமாவா இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லட்டு வாங்கி தந்தேன், உங்க பேர் தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல, புத்திசாலியா தான் இருக்குன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. பக்கத்தூர்ல ஒரு டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பட்டேலுக்காக கணக்கு வழக்கு வேலையெல்லாம் பாப்பாரு போல. அந்த மாதிரி வேலை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க, இந்த வாட்டி பையன் பிறக்கும், நான் தான் அந்த பையனுக்கு சொல்லி தருவேன்ற மாதிரிலாம் ஐஸ் வைக்கிறாரு. பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத பேசாத, போய் வேலையை பாருன்ற மாதிரி பட்டேல் சொல்றாரு. இவருமே சரின்ற மாதிரி உள்ள வந்து வேலையெல்லாம் பாக்குறாரு. அம்மா கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறாரு. அங்க இருக்க ஒரு சாமி சிலைய பாக்குறாரு. அது இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோவோ ஊர்ல எல்லாருமே பைத்தியம் தான் சொல்லுவாங்க. பைத்தியத்தை புஜ்ஜிமா லவ் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் புஜ்ஜிமாவோட அண்ணன் காதுல கேக்குது. தங்கச்சி இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட குடி போதையிலே இவர் பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோக்கு பக்கத்துல உட்காந்து படம் பாக்குறாங்க. ரெண்டு பேருமே கையெல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த அண்ணனோட ஃப்ரெண்டு இந்த விஷயத்த பாக்குறாரு. ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அண்ணன் சொல்லி தான் அடிச்சிருக்காரு அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லா புரியுது. ஏன்னா இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் மேல கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க சின்ன பசங்களா இருக்கும் போதே பேரண்ட்ஸ் இறந்து போயிடுவாங்க. அண்ணன் தான் தங்கச்சியா நல்லபடியா பாத்துருப்பாரு. ஆனா இப்போ உன்னை பத்தி ஊர் மக்கள் பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. அண்ணன் ஃபீல் பண்றதை பாக்குற தங்கச்சியால தாங்கிக்க முடியல. இப்ப மறுநாள் ஹீரோவை மீட் பண்றாங்க. என் அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்கல, நம்ம இதுக்கப்புறம் மீட் பண்ணிக்க வேணான்ற மாதிரி சொல்றாங்க. நான் தெளிவானவன்றதை மக்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. எப்படி ப்ரூவ் பண்ணுவ? படிப்புனால ப்ரூவ் பண்ணலாம், எங்க என்னோட பேரை எழுதி காட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எழுத தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்புறம் என்ன, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்க கோவமா எந்திரிச்சு நடக்கிறாங்க. நீ அதை தவிர எதுனாலும் சொல்லு, நான் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. எங்க இந்த கிணத்துல குதின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு தண்ணினாலும் பயமா இருக்கும், எனக்கு தண்ணினா பயம்னு சொல்றாரு. இதனால ஹீரோயினும் கோவப்பட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட்டேலு உட்கார வச்சு மக்கள் கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே தலையை தொங்க போட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் நிமிந்து பாக்குறாரு. இதனால பட்டேல் டென்ஷன் ஆயிடுறாரு. என் காலுக்கு கீழே வந்து உட்காருன்னு சொல்றாரு. அதெல்லாம் உட்கார மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எல்லாருமே உட்காருன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம ஹீரோவா உட்காந்துடுறாரு. இப்ப பட்டேல் சொல்ற கதையை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. நிறைய பறவைங்க இருக்கும். அந்த பறவைங்களுக்கு கிளைமேட் நாளுக்கு நாள் மோசமாவது தெரியுது. வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பறவைங்க யோசிக்குது. இந்த இடம் மோசம்னு வேற இடத்துக்கு போலாம்னு நினைக்கிறோம், அந்த இடம் இதை விட மோசமா இருந்ததுன்னா என்ன பண்றது, அதனால இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி நிறைய பறவைங்க சொல்லுதுங்க. ஆனா ஒரு பறவை இருக்குல்ல, இல்ல நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. அது மட்டும் தனியா டிராவல் பண்ணுது. ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருது. அப்பன்னு பார்த்து ஒரு வேட்டைக்காரன் இருக்கான்ல, அந்த பறவையை ஷூட் பண்ணிடுறான். அந்த பறவை இறந்து போயிருது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிறதோ உங்க கையை விட்டு போயிடும், புரிஞ்சுதா? அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஊர் மக்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உனக்கு புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஹீரோவை நக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி புஜ்ஜிமாக்கு இன்னைக்கு கல்யாணம்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அண்ணன் உள்ள விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, மணமேடையில இருந்து எந்திரிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ கிளம்புன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மாப்பிளையும் கோவப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அண்ணனோட ஃப்ரெண்டு தான் மாப்பிளையா இருப்பாரு. என்னடி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா, ஒழுங்கா போய் உட்காருன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் சொன்னா பண்ணுவேன்னு சொன்னல, இவன் அடி, நான் உன் கூட வரேன்ற மாதிரி சொல்றாங்க. எது இவன் என்ன அடிக்க போறானா அப்படின்ற மாதிரி அண்ணனோட ஃப்ரெண்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, காப்பை கொஞ்சம் கையில ஏத்திக்கிறாரு. இப்ப அந்த காப்பை வச்சு மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறாரு. இவன் அதே இடத்துல பிளாட் ஆயிடுறான். இப்ப என் கூட வரியான்ற மாதிரி கேக்குறான். தங்கச்சியும் வரன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணன் வேணான்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனா தங்கச்சி ஹீரோ கூட கிளம்பி போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சில வருஷங்கள் போறதை நமக்கு காட்டுறாங்க. பட்டேலோட ஒய்ஃப்க்கு பெண் குழந்தையா பிறக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஆண் குழந்தை பிறந்துருது. அதே சமயம் ஹீரோக்கு பெண் குழந்தை பிறக்குது. ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்குப்பா இந்த ஆட்டுக்கு பொட்டெல்லாம் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. இந்த ஆட்டை நேர்ந்து விட்டுருக்காங்கம்மா, நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி பொண்ணுமே ஏத்துக்கிறா. பொண்ணு எப்படியாவது படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த டீச்சர் போயிட்டு இருக்கும் போது இவரும் வழிய மறைச்ச மாதிரி நிக்கிறாரு. என் பொண்ணுக்கு நீங்க தான் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி டீச்சர் சொல்றாரு. நீங்க வழியில ஒரு அரை மணி நேரம் சொல்லி தந்தா கூட போதும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியா சொல்ற, சரி சொல்லி தரேன், எனக்கு அந்த காட்டு தேனை சாப்பிடணும் போல தோணுது, எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. இவருமே கஷ்டப்பட்டு அந்த தேனை எடுக்கிறதுக்காக போறாரு. தேனிலாம் பயங்கரமா கடிக்குது. அதை மீறி அந்த தேனை எடுத்துடுறாரு.
இப்ப சார் கிட்ட அந்த தேனை தந்துடுறாரு. கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரின்ற மாதிரி சார் இருக்கார்ல, தமிழ்ல காங்காச்சானா இருக்குல்ல, அந்த மாதிரி தெலுங்குல இருக்க சில வார்த்தையெல்லாம் இவர் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறா. இந்த டீச்சரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க போல. அவ ஒரு பூவை ஆசைப்பட்டு கேக்குறா. ஆனா மலை உச்சியில அந்த பூ இருக்கு, எனக்காக எடுத்துருவா, மேற்கொண்டு சொல்லி தரேன்னு சொல்லிட்டாரு. ஈரவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த இடத்துக்குலாம் போகாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இல்லம்மா, உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், நான் போறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கஷ்டப்பட்டு இவருமே அந்த இடத்துக்கு வந்து பூவை எடுத்துடுறாரு. இவர் உடம்புல நிறைய அடிபட்டிருக்கும், அதை மீறி தான் இப்படி பண்றாரு. இப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வார்த்தையை கூட்டி படிக்கலாம் ஆரம்பிச்சிடுறா. இத பாக்குற அம்மாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் ரெகுலரா அந்த இடத்துக்கு கூட்டு வந்து சொல்லி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. டீச்சர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் சின்ன பொருள் தான் கேட்டேன், இப்ப நான் கேட்க போறது பெரிய பொருள், அதை எடுத்துட்டு வந்தாதான் மேற்கொண்டு சொல்லி தருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட்டேல் வீட்டுக்கு போகும்போது ஒரு சிலையை பார்த்தார்ல, அந்த சிலை எனக்கு வேணும். ஒருவேளை பட்டேல் கிட்ட நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் தான் எடுக்க சொன்னேன்னு என்ன காட்டி கொடுத்துட கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரவும் ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் பட்டேல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. எப்படியாவது அந்த சிலையை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல தூக்கவும் செஞ்சிடுறாரு. வெளியே வரலான்னு பார்த்தா பட்டேல் இருக்கார்ல, நாய்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என் வீட்டுக்கே திருடுறதுக்கு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாரு. அந்த நாய்களை விட்டு கடிக்கலாம் விடுறாரு. நாய் கடிச்சு சதையெல்லாம் எடுக்குது. அப்ப கூட யார் அனுப்புனான்றதை இவர் சொல்லவே மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல பட்டேலும் போன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. எவ்வளவோ முயற்சி பண்ண கிடைக்கலன்ற மாதிரி அந்த சார் கிட்ட சொல்றாரு. பரவாயில்ல, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உன்னோட பொண்ணுக்கு சொல்லி தரேன்ற மாதிரி கிளாஸ் எடுக்காமையே கிளம்பிடுறாரு. இதை நினைச்சு ஈரவும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாரு. பிரசன்ட்ல ஈரவும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்ப மிருகத்துக்கு வச்ச டிராப்ல காலை வச்சிடுறாரு. அதனால இவர் தலைகீழ இந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ டீச்சர் மூலியமா பொண்ணுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காருல, அதை பத்தி பட்டேலுக்கு தெரிய வந்துருது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பட்டேல் சொல்லிட்டாரு. ஊருக்காக நேர்ந்து விட்ட ஆட்டை ஹீரோ கிட்ட தானே தந்திருப்பாங்க. ஹீரோ தூங்கின கேப்ல அந்த ஆடு காணாம போயிருது. ஆக்சுவலா பட்டேல் தான் அந்த ஆடு எடுத்திருக்காரு. இது ஹீரோக்கு தெரியாதுல்ல. இப்ப ஊர் மக்கள்லாம் ஹீரோவை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அதை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாங்க. ஏற்கனவே வியாதி வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க, இதுவும் பண்ணலனா என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி மக்கள் சத்தம் போடுறாங்க. அப்ப பட்டேல் இருக்காரு பாத்தீங்களா, காளியம்மா மாதிரி இந்த இடத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அந்த பலி கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் இந்த தப்ப பண்ணால ஊரை விட்டே ஒதுக்கி வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சாமியே சொல்லிருச்சு, ஒதுக்கி வைக்கலான்ற மாதிரி ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. ஊரை விட்டு இந்த ஃபேமிலியை அனுப்பி வச்சிடுறாங்க. ஈரின் அண்ணனோ கூட வந்துட்டு இருக்காரு. நீங்க வராதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, டீச்சரை இழுத்துட்டு போறாங்க. இவன் தான் சிலையை தூக்க சொன்னதை பத்தி சொல்லிட்டான் போல அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே தான் இந்த இடத்தை விட்டு போறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இவர் நிறைய ஆட்டெல்லாம் மேய்ச்சாரு பாத்தீங்களா, அது எதுவுமே இவரோட ஆடு கிடையாது. மக்கள் தான் காசை கொடுத்து கொஞ்சம் கவனிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப மக்கள் எல்லாருமே இவர்கிட்ட இருந்து ஆட்டெல்லாம் வாங்கிடுறாங்க. இவர் பொழப்புக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாத, நம்ம ஏதாவது பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. இந்த டீச்சரை அடிக்கும் போதுதான் எதுக்காக அடிக்கிறாங்கன்னு டீச்சருக்கு புரியுது. அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக மட்டும்தான் அடிக்கிறாங்க. சிலையை தூக்க சொன்னது இவர் தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. நம்ம பையனும் இந்த சார் கிட்ட தான் படிக்கணும், விட்டுருங்கன்ற மாதிரி பட்டேலோட ஒய்ஃப் சொல்றாங்க. அதனால பட்டேலும் விட்டுறாரு. ஹீரோ நாய்கிட்ட கடி வாங்கி கூட சொல்லாம இருந்திருக்காருன்றது இப்பதான் டீச்சருக்கு புரிய வருது. நாய்கிட்ட கடி வாங்கி கூட என்னோட பேரை எதுக்காகடா சொல்லன்னு கேக்குறாரு. என் பொண்ணோட படிப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால தான் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எதையும் கேட்க மாட்டேன்டா, உன் பொண்ணை நான் படிக்க வைக்கிறேன்ற மாதிரி இந்த சார் சொல்லிட்டாரு. இதை கேட்டு ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப பாட்டியை நிறைய பேர் சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி குறியெல்லாம் ஓரளவுக்கு சொல்லுவாங்க போல. இந்த பாட்டி இருக்காங்கல்ல, அந்த ஆடு உனக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோயேன், நிறைய கோயிலுக்கு போய் பூஜைலாம் பண்ணு, அது மூலியமா உனக்கு ஆடு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஒரு கோயில்ல வந்து சாட்டையால அடிச்சுப்பாங்க, இவரும் அடிக்கிறாரு. இன்னொன்னு இடத்துக்கு வந்து அழகு குத்திக்கிறாரு. இருந்தாலுமே அந்த ஆடு எங்க இருக்குன்றதை இவரால கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே கட் பண்ணி பட்டேலை நமக்கு காட்டுறாங்க. பட்டேல் தானே அந்த ஆடை மறைச்சு வச்சிருக்காரு. இப்ப மக்கள் அந்த ஆடு எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது, அந்த நீர்வீழ்ச்சியை தாண்டி போனா ஒரு பகுதி இருக்கு, அங்கதான் இந்த ஆடு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. வேணும்ட்டே தான் இவர் அந்த இடத்த சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு போறது கஷ்டம். இப்ப மக்கள் கிட்ட அந்த இடத்துல தான் ஆடு இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப மக்கள்ல சிலர் அந்த இடத்துக்கு போலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்தான பகுதின்றது மக்களுக்கும் நல்லா தெரியும். நம்ம போக வேணாம், ஹீரோ கிட்ட பேசி பார்ப்போம்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஒன்னால் தானே இது நடந்தது, நீ போன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு தான் தண்ணினாலே பயம் இல்ல, இவர் யோசிக்கிறாரு. ஆனா மக்கள் ரொம்ப சொல்றதுனால இவரும் கடைசியில போறன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. பிரசன்ட்ல ஹீரோ இருக்கார்ல, அந்த டிராப்ல இருந்து தப்பிச்சிடுறாரு. எப்படியாவது பொண்ணை காப்பாத்த ஓடணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. கண் பார்வை வேற குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க.
ஊர் மக்களை இந்த பட்டேல் தான் மாத்திருக்கான்றது தெரிஞ்சது இல்ல. இப்ப ஒய்ஃபுமே பட்டேலை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்னம்மா நீ படிக்கணும்னு நினைக்கிற போல அப்படின்ற மாதிரி இவன் பொண்ணை கிண்டல் பண்றான். இவ்வளவு நேரம் பயந்த மாதிரி தான் ஹீரோயின் உட்காந்து இருந்திருப்பாங்க. இப்பதான் பட்டேலை பத்தி ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணா பாத்தீங்களா, அதெல்லாம் இவ சின்ன பொண்ணா கவனிச்சிருப்பா. அதே சமயம் ஹீரோவோட அப்பாவை இவன் சாவடிச்சதையும் இவ கவனிச்சிருப்பா. கடவுள் பேரை சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். என் ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வேணும்ட்டே அனுப்பணுன்றதுக்காக தானே இப்படி பண்ணிருக்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் ஒருத்தனை அடிச்சாரு, அவன் எந்திரிக்கவே ஒரு நாள் ஆச்சு. உன்னை எதிர்த்து சண்டை போட சொல்லவும் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நீ சொன்ன பாத்தியா, அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் பண்ணுவாரு. ஆனா நீ நினைச்ச மாதிரி அவர் சாகாம திரும்பி வருவாரு, அப்போ உனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஓவரா பேசுறதுனால கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, எட்டி மிதிக்கிறாரு. இப்ப மக்கள் கிட்ட டிராமா பண்ணி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவ ஊருக்கு வரக்கூடாது இல்ல, எதுக்காக வந்தா, அதனால ஊருக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால ஊர் மக்கள்லாம் இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஊருக்கு வெளியே இருக்கிற இடத்துக்கு இவங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணனும் வேணான்னு சொல்றாரு. ஆனா மக்கள் கேட்காம இழுத்துட்டு போறாங்க. இப்ப ஊருக்கு வெளியே தான் கட்டி போட்டு வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வெளியே போன டைம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நீ எதுக்காக அங்கெல்லாம் போனன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம்ல, நம்ம பொண்ணை மட்டும் படிக்க வைக்க கூடாது, எல்லா பசங்களையும் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுறாரு. முதல்ல நம்ம பொண்ணை நம்ம கூட்டு போய் படிக்க வைக்கணும், அதை பார்த்துதான் மக்களுக்கு தைரியம் வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாரு. அந்த சார் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. வழியிலேயே பட்டேல் இருக்கார்ல, ஆளுங்களை வச்சு அட்டாக் பண்ண சொல்றாரு. இப்ப ஆளுங்களும் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. அதை மீறி தான் ஹீரோ டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பட்டேலோட பேச்சை கேட்டுட்டு ஊர் மக்களே இவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் மேல காயம் பட்டா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணு மேலேயே காயம் பட்டுது. இதுக்கு மேல போக முடியாதுன்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப பொண்ணுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் ஒய்ஃபும் இவரும் சேர்ந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஊர் மக்கள் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ கடவுள் பேச்சை மீறி எதுக்காக இப்படி போயிட்டு இருக்க, அதனால தான் வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு மஞ்சள் எல்லாம் போட்டு விட்டாங்கல்ல, அந்த மஞ்சள் ஒரு பேப்பர்ல இருக்கும். பேப்பர்ல இருக்கிறத எடுத்து இந்த பொண்ணு படிக்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா ஒரு பேம்ப்ளேட்டை தந்துட்டு அவர் போனாரு பாத்தீங்களா, அந்த பேம்ப்ளேட்ல இருக்க விஷயத்தை தான் பொண்ணு படிக்க ஆரம்பிக்கிறா. இந்த ஊர் மக்களுக்கு வந்த ப்ராப்ளத்தோட பேரு காலரா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இவன் மெத்தடை பத்திலாம் சொல்றா. சோ இவங்க தப்பு பண்ணனால தான் அந்த காலரா ரொம்ப பரவி இருக்குன்றது மக்களுக்கு புரியுது. இதை சரி பண்ணா அப்ப ப்ராப்ளம் வராதான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு படிச்சதுனால தானே இந்த விஷயம் தெரிய வந்தது. அதனால இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பசங்களும் படிக்கணும், அப்பதான் எல்லாருக்குமே எல்லாமே தெரிய வரும், நம்மளும் நல்லபடியா வாழ முடியும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்ப எல்லாரோட பேரண்ட்ஸும் படிக்க வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாருமே ஹெல்ப் பண்றதா சொல்றாரு. வேற ஊர்ல வச்சு டீச் பண்றேன்னு சொல்றாரு. இப்ப எல்லா பசங்களோட பேரண்ட்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. அருவியை தாண்டி இருக்கிற இடத்துல தான் ஆட்டாம மறைச்சு வச்சிருக்கான்றது ஹீரோக்கு புரியுது. ஆனா இவருக்கு போறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா தண்ணினாலே இவருக்கு பயம் இல்ல, எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பட்டேல் இருக்கான்ல, ஆளுங்க மூலியமா சார வர வச்சிடறான். சாருக்கு ஏற்கனவே நிறைய தந்திருப்பான் போல, அதெல்லாம் தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சார் இருக்கார்ல, இவன் தந்த சின்ன சின்ன பொருள்ல இருந்து எல்லா பொருளையும் கலட்டி தூக்கி எறிறாரு. இதுக்கப்புறமும் சொல்லி தருவேன், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்ற மாதிரி சார் சொல்றாரு. என்ன இவரே எதிர்த்து பேசிட்டாரு, இதுக்கப்புறம் மக்களும் எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க, உள்ளுக்குள்ள பிரச்சனையை பண்ணுங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் இவரோட ஒய்ஃபும் தள்ளி இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஈரனோட அண்ணன் ஃப்ரெண்டா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் பட்டேலோட ஆளா இருப்பாரு. அவர் தான் பிரச்சனையை தூண்டி விடுறாரு. ரெண்டு குரூப்புக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துறாரு. அவங்களுமே மாத்தி மாத்தி ஒரு ஸ்டேஜ்ல சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டைக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி இவர் தூண்டி விடுறாரு. இப்ப எல்லாரோட கோவமும் ஹீரோ பக்கம் திரும்புது. ஒன்னால் தாண்டா எங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை, நீ எப்பதான் அந்த ஆட்டை எடுத்துட்டு வர போற, சீக்கிரமா அந்த ஆட்டை எடுத்துட்டு வான்ற மாதிரி எல்லாருமே இவர் மேல கோவப்பட்டு இருக்காங்க. இவனை இங்கேயே லாக் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் கொலையே பண்ணிடுவாங்கன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ஆனா இவர் நினைச்சது நடக்கல. அதனால பட்டேல் இருக்காருல, நான் சொல்ற மாதிரி பண்ணுன்ற மாதிரி ஆளுகிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை மக்கள்லாம் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணனும் ஈரனும் சேர்ந்த மாதிரி கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, விட மாட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, அந்த ஆளுங்க கூடயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணன் நீ அவரை கூட்டு போ அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்றாங்க. இவங்க சண்டை போடுற கேப்ல அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ஹீரோவை அங்க இருந்து கூட்டு போறாரு. அண்ணன் காப்பாத்துறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா அண்ணன் மாட்டி விடுறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு. பார்த்தா இந்த இடத்துல பட்டேலோட ஆளுங்க இருக்காங்க. பட்டேலோட ஆளுங்க கிட்ட விட்டுட்டு அண்ணன் கிளம்புறாரு. என்ன அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அண்ணன் ஏன் பண்ணாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போனாங்க பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து மக்கள் அண்ணனை ரொம்ப மோசமா பேசியிருப்பாங்க. ஒரு பைத்தியத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி வஸ்டியன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு மத்த பசங்க கிட்ட விளையாடலாம் நினைப்பா. ஆனா இந்த சின்ன பொண்ணை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி இவருக்கு கோவம் வந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டு வேற இவரை தூண்டி விடுற மாதிரி பேசுவாரு.
அவன் செத்து போனாதான் உன்னோட தங்கச்சி நிம்மதியா வாழுவா, அதுக்கு ஏதாவது பண்ணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு. இதனால இவர் பட்டேல் கிட்ட பேசுறதுக்கு வந்திருப்பாரு. பட்டேல் அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யார்கிட்டயோ சொன்னார்ல, இந்த அண்ணன் கிட்ட தான் சொல்லவே செஞ்சிருப்பாரு. அண்ணன் மாட்டி விட்டுட்டார்ல, இதுக்கப்புறம் தங்கச்சி நிம்மதியா இருப்பான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஊருக்குள்ள வராரு. இவருக்கும் வாழ்றதுல விருப்பம் இல்ல, இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்பதான் படத்தை ஸ்டார்டிங் சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இவர் அந்த ஆட்டோட வரணும், அப்படி ஆட்டோட வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஊர் மக்களை ஏமாத்தி நான் பொண்ணை பலி கொடுத்துருவேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஐயோ நம்ம ஆட்டோட போலனா இவன் பலி கொடுத்துருவானே அப்படின்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. இதனால தான் வேகமா ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துடுறாரு. கண்ணு தெரியலனா கூட பரவாயில்ல, குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபால்ஸ்ல இருந்து இவர் குதிச்சிடுறாரு. இப்ப தண்ணி கடியில இவர் நீந்துறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப இறந்து போன தம்பி இருக்கான் பாத்தீங்களா, இவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். அவன் கையை பிடிச்சு கூட்டு போற மாதிரியே இவருக்கு தோணுது. இப்ப இவருமே ஒரு கரைக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இங்க இருந்து அந்த பகுதிக்கு போனன்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த சைடு மக்கள் இருக்காங்கல்ல, பலி கொடுக்கறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை தான் பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் நம்ப வச்சிடறான் போல. ஈர தேடி வந்த இடத்துல 50 ஆடுங்களுக்கு மேல இருக்கு. ஈரோக்கு கண் பார்வை ஒரு 10% தான் தெரியுது. அது மூலியமா இவரால கண்டுபிடிக்க முடியல. இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் பொண்ணு பண்ண விஷயம் இவருக்கு ஞாபகம் வருது. அந்த ஆட்டை இவர் சாமின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த ஆட்டுக்கிட்ட வேண்டி இருப்பா. அதே மாதிரி ரெட் கலர் துணியை காலில் கட்டியிருப்பா. அது ஸ்ட்ரைக் ஆனோன்னா அந்த துணியை வச்சு இவர் தேடுறாரு. ஒரு ஸ்டேஜில் ஆட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஆட்டை தூக்கிட்டு வேகமா இந்த பகுதியை நோக்கி ஓடி வராரு. இதுக்குள்ள பட்டேல் இருக்கான் பாத்தீங்களா, பொண்ணு அந்த மேடைக்கு ஏத்திட்டு இருக்கான். அந்த இடத்துல பொண்ணோட கழுத்தை வெட்டுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். ஈரவும் ஆடு கிடைச்சிருச்சுன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா பட்டேல் ஆளுங்க தடுத்துடுறாங்க. பட்டேல் ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த ஆட்டோட தலையை இங்கேயே வெட்டிடுறாங்க. இப்ப பட்டேலும் பொண்ணோட தலையை வெட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவரால் தான் பார்க்க முடியல, தலையை வெட்டிட்டான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இப்பதான் சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஈரின் ஊர் மக்கள் அடிச்சாங்கல்ல, ஊர் மக்கள்லாம் எதுக்காகமா அடிச்ச, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அவனால தான் எல்லா கெட்டதும் நடக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. பட்டேல் பண்ண விஷயத்த நானும் கவனிச்சிருக்கேன், அதை நான் சொல்லாம இருந்தேன், அவன் சொல்லிட்டான், அதனால தான் எல்லாருமே அவனை பைத்தியம்னு சொல்றீங்க, சொல்லியிருந்தா என்னையும் பைத்தியம் தான் சொல்லியிருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இப்ப பறவையோட கதையை சொல்றாங்க. அந்த பறவை இறந்து போனதா பட்டேல் சொன்னான்ல, உண்மையில அந்த பறவை இறந்து போல, திரும்பி கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணுச்சு. ஒரு சேஃபான இடத்துக்கு போய் அது லேண்ட் ஆச்சு. அந்த இடத்துல அது முட்டைலாம் போட்டுச்சு. அந்த இடத்துல எல்லாருமே நல்லபடியா இருந்தாங்க. ஆனா இங்கேயே இருக்கலாம் நிறைய பறவைங்க முடிவு பண்ணுச்சுங்க பாத்தீங்களா, கிளைமேட் நாளுக்கு நாள் மோசமாச்சு. இங்க இருக்க பறவைங்க எல்லாமே இறந்து போயிருச்சுங்க. இதுதான் நம்ம விஷயத்திலயும் நடக்க போகுது. பட்டேல் சொல்றதை கேட்டா இதுதான் நடக்கும். பட்டேல் சொல்றதை கேட்டு குழந்தையே கொல்லான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இப்பதான் அந்த வயசான பட்டி பேசுறதுக்காக வராங்க. நம்ம சாமி மனுஷ உயிரை கேட்க வாய்ப்பே இல்ல, அப்படி கேக்குதுன்னா கண்டிப்பா அவன் நடிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இதனால மக்களும் பட்டேலுக்கு டெஸ்ட் எல்லாம் வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சடங்குபடி பட்டேல் இருக்கார்ல, முதல்ல சில விஷயங்களை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பலி கொடுக்கணும். அதுல முதல் விஷயமா சாட்டையை வச்சு இவரே அடிச்சுக்கணும். அந்த மாதிரி இவர் அடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா இவருக்கு செம்மையா வலிக்குது. என்ன வலிக்குதுன்னு பார்த்தா அந்த சாட்டையிலே இவங்க ஆணியெல்லாம் செட் பண்ணி தந்திருக்காங்க. மக்கள் வேணும்ட்டே தான் பண்ணிருக்காங்கன்றது இவருக்கு தெரியுது. இவர் வலிக்குதுன்னு சொல்லக்கூடாதுல, அதனால திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. கடவுள் மாதிரியே இந்த இடத்துல மெயின்டைன் பண்றாரு. இப்ப குங்குமத்தை மேல போடணும், ஆனா மக்கள் இருக்காங்கல்ல, மிளகா பொடியை போடுறாங்க. இவருக்கு பயங்கரமா எரியுது. ஆனா கடவுள் எரியுதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, இவருமே சமாளிக்கிறாரு. என்கிட்டயே உங்க டெஸ்ட வைக்கிறீங்களா, உங்க முன்னாடியே இந்த பொண்ணோட கதையை முடிக்கிறேன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இப்ப பொண்ணை பலி கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டு வராரு. அவர் போற இடத்துல இவங்க ஒரு கயிறை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை கிராஸ் பண்ணா இவரோட தலை துண்டா போயிடும். ஆனா இவர் அந்த கயிறு இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. கொல்றதுக்காக தான் வச்சிருக்காங்கன்னு புரியுது. அந்த கயிறை இவருமே கட் பண்ணிடுறாரு. இப்ப இந்த பொண்ணோட தலையை வெட்டலாம் அப்படின்ற மாதிரி வெட்டதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து மின்னல் அடிக்குது. மின்னல் அடிச்சதுல இங்க இருக்க மரம் எரிய ஆரம்பிக்குது. அதுல மாட்டிருந்த ஒரு வேல் இருக்குல்ல, இவரோட கழுத்துல சொருவிடுது. இதெல்லாம் ஹீரோக்கு தெரியாது. பொண்ணு தான் இறந்து போயிட்டா போல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பக்கத்துல வந்த மக்கள் இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு எதுவுமே ஆகல, நல்லபடியா தான் இருக்கான்ற மாதிரிலாம் ஹீரோக்கு புரிய வைக்கிறாங்க. அப்படியே ஒரு வாரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சார் இருக்காரு பாத்தீங்களா, பசங்களை உட்கார வச்சு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்பதான் பட்டேலும் தூக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாரு. ஆக்சுவலா பட்டேலி இப்ப படுத்த படுக்கையா தான் இருக்காரு. எங்க வீட்டு பசங்களை படிக்க விடக்கூடாதுன்னு தானே நினைச்சேன், அதை கண்ணால பாக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல உன்னை படுக்க வச்சேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு முழுசாவே கண்ணு போயிருது. இப்ப பட்டேலுக்கு இதை பார்க்க பிடிக்கல. இந்த பக்கம் திரும்பலான்னு திரும்புறாரு. அந்த இடத்துல ஒய்ஃப் தான் நிக்கிறாங்க. ஒய்ஃபுமே இவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ நாள் தானே பசங்க எல்லாருமே படிக்க போறாங்க. இதனால எல்லாருமே ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பரவாயில்லன்ற மாதிரி அங்க இருந்து நடந்து போறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல சொன்ன மெசேஜும் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.